நம்ம ஜக்கரியா புத்தகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். हम जकरिया का पुस्तक से देख रहे हैं। மூணாவது சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது तीसरा चैप्टर को हम देखने के समय அது யெகோஷுவாவுடைய ப்ராஃபஸி பற்றி பார்க்குறோம். उसमें यहोशुआ के प्रोफेसी के बारे में लिखा है। இதில் நம்ம 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். इसमें 9वां वचन को पढ़ेंगे। இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ யோசுவாவுக்கு முன்பாக यहोशुआ के सामने ஒரு கல் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குது. एक पत्थर रखा हुआ है। இப்போ யோசுவா அவர் சொல்லும்போது சொன்னார், यहोशुआ बोला समय में, அவர் ஒரு தடவை கேட்டார் ஜனங்கள்ட்ட, एक समय लोगों को पूछा, சீஷர்கள்ட்ட கேட்டாரு, शिष्य लोगों को पूछा, மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? मनुष्य के पुत्र को मेरे को लोग क्या बोल रहे हैं? அப்போ சொன்னாங்க, உங்களை சிலவங்க எரேமியான்னு சொல்றாங்க, कोई आपको एरेमिया करके बताता है, ஒரு எலியான்னு சொல்றாங்க, कोई एलिया करके बोलते हैं, இல்லாட்டி ஜான் தி பேப்டிஸ்ட்னு சொல்றாங்க, नहीं तो जॉन द बैप्टिस्ट करके बोलते हैं, இல்லாட்டி ஏதாவது ஒரு பழைய தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் வந்திருப்பாரு, नहीं तो कोई भविष्यवक्ता, कोई पुराना भविष्यवक्ता आया करके बोलते हैं। அப்போ யோசுவா கேட்டார், यहोशुआ ने तभी पूछा, நீங்க என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? आप मुझे क्या कौन है करके बोल रहे हैं? அப்போ பேதுரு சொன்னார், तभी पतरस ने बताया, நீர் ஜீவனுள்ள தேவனாய் குமாரனை கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னார். आप जीवित परमेश्वर का ये मसीह करके बोला। இத சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், यही बोलने के बाद मसीह ने बोला, உன் மாம்சமும் ரத்தமும் இதை உன்னை வெளிப்படுத்தல, मांस और रक्त तुमको ये प्रकट करके नहीं दिया, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உன்னை வெளிப்படுத்தினார். परलोक में जो पिता है उसी ने तुमको ये प्रकटी करके दिया நீ है। பேதுருவா இருக்கிறாய், तुम पतरस है, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ये पत्थर के ऊपर मैं मेरा कलीसिया बनाएगा। யோசுவாக்கு முன்பாக ஒரு கல் இருக்குது, यहोशुआ के सामने एक पत्थर है, இந்த கல்லு மேல கர்த்தர் சபையை கட்டுறாரா. ये पत्थर के ऊपर प्रभु यहोशुआ एक कलीसिया बना रहा है। இந்த வெளிப்பாட்டு மேல ये प्रकटीकरण के ऊपर கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா சபையை கட்டுறார். ये प्रकटीकरण के ऊपर वो कलीसिया बनाता है। அந்த சபையை वो कलीसिया को பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. ओ पाताल का जो फाटक उसके ऊपर प्रबल नहीं करेगा। சோ இந்த கல்லை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். यही पत्थर के बारे में हम देख रहे हैं। அதான் கர்த்தர் சொன்னார், वही प्रभु बोल रहा है, என்னுடைய வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ, मेरे आवाज के अनुसार जो चल रहा है, அவங்க புத்திமான் ஒரு वाइज मैனுக்கு கர்த்தர் ஒப்பிடுறார். उनको एक बुद्धिमान के मापत प्रभु बता रहा है। அவன் கற்பாறை மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். वो चट्टान के ऊपर उसका घर बनाता है। எவ்வளவு காற்றடிச்சாலும் எவ்வளவு புயல் வந்தாலும், जितना भी आंधी तूफान आने दो, அந்த வீடு அசைக்கப்படுவதில்லை. वो घर कभी हिलेगा नहीं। ஏன் அசைக்கப்படுவதில்லை? क्यों हिलेगा नहीं? ஏன்னா அந்த கல்லு மேல அது கட்டப்பட்டிருக்குது. क्योंकि वो पत्थर के ऊपर बनाया हुआ அந்த है। ரெவலேஷன் மேல கட்டப்பட்டிருக்குது. वो प्रकटीकरण के ऊपर बनाया हुआ है। யாருடைய வெளிப்பாட்டுல கட்டப்படணும்? वो किसके प्रकटीकरण के ऊपर बनाना है? யெகோஷுவா யாரு அப்படிங்கிற வெளிப்பாட்டுல கட்டப்படணும். यहोशुआ कौन है करके वो प्रकटीकरण के ऊपर से बनाना है। இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். आज पास्टर सिखा रहे हैं, நீ அது சொல்லி கொடுக்கிறதுனால जो सिखा रहे हैं उसके लिए உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ண முடியும். उसमें खाली एक इंफॉर्मेशन पास हो रहा है। ஆனா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கணும். स्वर्ग से आपको प्रकटीकरण मिलना है। அந்த வெளிப்பாடு கிடைக்கும்போது, जब ये वो प्रकटीकरण आपको मिलेगा, அந்த வெளிப்பாட்டுல நீங்க கட்டப்படும் போது, जब ये वो प्रकटीकरण के ऊपर आप बढ़ेंगे, அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. पाताल का फाटक उसके ऊपर प्रबल नहीं करेगा। இந்த கல்லு மேல ஒரு சபையை கட்டுறார். ये पत्थर के ऊपर एक कलीसिया बना रहा है। இந்த கல்லு மேல ये पत्थर के ऊपर ஒரு சபையை கட்டுறார். एक कलीसिया बना रहा है। அதுக்கு 7 காலங்கள் இருக்குது. उसके लिए 7 एजेस है। இந்த 7 காலங்கள்லயும் वो 7 काल जो है, கர்த்தர் ஒவ்வொரு தூதர்களை அனுப்புறார். एक एक दूध को प्रभु भेजते हैं। முதல் தூதன் யாரு? पहला दूध कौन है? அவர்தான் பவுல். वही पौल है। அப்போஸ்தலனாகிய பவுல் अपोस्तल पौल, प्रेरित पौल இந்த முதல் சபைக்கு அவர் டீச் பண்றார். पहला कलीसिया को टीचिंग बोधना दे रहा है। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम बताता இந்த है, சக்கரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, जकरिया 3 अध्याय 9वां वचन, இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு கல்லின் மேல इधर एक पत्थर के ऊपर எத்தனை கண் இருக்குதான்? उसके ऊपर कितना आंख है? அதுல 7 கண்கள் இருக்குது. उसके ऊपर 7 आंखें हैं. இந்த 7 கண்கள் யாரு? एक 7 आंखें कौन है? இது 7 ஆவிகள். ये 7 आत्माएं हैं. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 ஆவிகள். भूमि पूरा देखने वाले 7 आत्मा हैं. இந்த 7 ஆவிகளும் ये जो 7 आत्माएं ஒவ்வொரு சபை காலத்துல அனுப்பப்படுற एक एक कलिसिया काल के लिए भेजा हुआ है. ஒவ்வொரு நேரம் அவங்க வந்து செய்தி கொடுக்கும்போது एक एक समय में वो लोग संदेश देने के समय அவங்க மணவாட்டியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. एक दुल्हन को तैयार कर रहा है. இந்த இவங்க சொல்ற வார்த்தையின்படி ये लोग जो बता रहे वो वचन के अनुसार நம்ம நடந்தோமானால் उसके अनुसार हम चलेंगे तो நிச்சயமா மணவாட்டி ஆயத்தமாயிருவா. तभी जरूर दुल्हन तैयार हो जाएगा. இன்னைக்கு நம்ம ஆயத்தமாறதுக்கு இவங்களுடைய செய்தி தேவை. आज हम लोग तैयार होने के लिए इनका संदेश चाहिए. இன்னைக்கு பவுலுடைய செய்தி நம்ம கேக்குறோம். आज पौल का संदेश सुन रहे हैं. இந்த உலகம் எல்லாரும் என்னதான் பிரசங்கம் பண்றாங்க? ये पूरा दुनिया क्या प्रचार कर रहा है? பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்றாங்க. पौल जो प्रचार किया वही संदेश को प्रचार कर ஆனா रहा है. அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்குதோ तभी उनका जो प्रकटीकरण मिलता है அதன்படி அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. उसके अनुसार वो प्रचार करने लगते हैं. நிறைய காரியங்கள் இருக்குது. उसमें बहुत सारा चीज है. இந்த கடைசி நாட்கள்ல आज आखिरी दिनों में யாரெல்லாம் தப்பா பிரசங்கம் பண்றாங்களோ जो गलत प्रचार कर रहा है அத சரி பண்றதுக்கு उसको ठीक करने के लिए அத ரீஸ்டோர் பண்றதுக்கு उसको रिस्टोर करने के लिए அது கர்த்தர் 7வது தூதன் அனுப்புறார். प्रभु 7वीं दूत को भेजा है. இந்த 7வது தூதன் என்ன செய்வார்? ये 7वां दूत क्या करेगा? மணவாட்டி ஆயத்தப்படுத்துவாங்க. ये दुल्हन को तैयार करेगा. மணவாட்டி மட்டும் தான் ஆயத்தமாவா. ये दुल्हन खाली तैयार होगा. மத்தவங்க எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. बाकी लोग सिर्फ क्रिटिसाइज करेंगे. எல்லா காரியமும் செய்வாங்க. वो सब कुछ करेंगे. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. वो लोग दूत को स्वीकार नहीं करेंगे. அந்த தூதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. वो दूत को स्वीकार नहीं करेंगे. தூதனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. वो दूत का संदेश को भी स्वीकार नहीं करेंगे. போன இந்த 2 நாளைக்கு முந்தி 2 दिन के पहले ஒரு பாஸ்டர் என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணாரு. एक पास्टर ने कन्फेस किया. அவங்க என்ன சொன்னாங்க? பாஸ்டர் நான் உங்க கூட சேர்றதுக்கு ஏன் டிலே ஆச்சு தெரியுமா? पास्टर मैं आपके साथ जुड़ने के लिए क्यों डिले हो गया? ஏன்னா என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, क्योंकि एक ब्रदर मेरे को बोला था அவருடைய செய்தி சரியில்லை, उसका संदेश बराबर नहीं है. நான் அவர் பேச்சை கேட்டுட்டு நான் அப்படி உட்கார்ந்துட்டேன். मैं उनका आवाज को सुनकर मैं ऐसे ही चुप बैठा. ஆனா என்னைக்கு உங்க செய்தி நானா கேட்டேனோ जिस दिन मैं आपका संदेश मैं खुद सुना அதுக்கு பிறகு அவங்க கூட வர ஆரம்பிச்சேன். उसके बाद ही मैं आपके साथ आ रहा है. இந்த இடைவெளிக்கு காரணமே அவர் பேச்சை கேட்டதுதான். ये जो बीच का जो समय इसका कारण वो आदमी का आवाज को सुनने के लिए. இன்னைக்கு நிறைய நேரத்துல இப்படிதான் ஜனங்கள் இருக்காங்க. आज ऐसे ही बहुत सारा लोग रहेंगे. யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க, कोई ना कोई बोलेगा அவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, वो ठीक नहीं है, ये ठीक नहीं है. உடனே நம்ம அவங்க பக்கத்திலே போக மாட்டோம். तभी हम उनके पास नजदीक ही नहीं जाएंगे. யாரெல்லாம் குற்றப்படுத்துறாங்களோ जो गुनाह बताता है அவங்க கிட்ட தான் உட்கார கூடாது. उसके पास नहीं बैठना है. அவங்க விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. उनसे आप थोड़ा लंबा रहना है. இன்னைக்கு மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்துறாங்க, आज जो दूसरे लोगों के बारे में गुनाह बताता है நாளைக்கு உங்களை பற்றி மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. कल आपके बारे में गुनाह बताएंगे दूसरों को. இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ऐसे बहुत लोग रहेंगे. நம்ம என்ன பார்க்கணும்னா हम क्या देखना है? வேதத்துல பெரையா ஜனங்கள் மாதிரி वे कलाम में बेरेया जो जन लोग हैं, அந்த வில்லேஜ் பீப்புள் என்ன செய்தாங்க? बेरेया जो बीरा जो विलेज जो लोग क्या किया? बेरेया அவங்க பவுல் செய்தி கொடுத்த உடனே पौल जो संदेश जो बताने के बाद அந்த செய்தி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. वो संदेश को वो लोग रिसर्च करके देखा. இது சரியா தப்பான்னு ரிசர்ச் பண்ணாங்க. वो बराबर है क्या नहीं करके रिसर्च करके देखा. அதே போல ऐसे ही நம்ம ஒவ்வொருத்தரும் ரிசர்ச் குள்ள போய்ட்டோம்னா हम लोग हर एक लोग रिसर्च में जाएंगे ना, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். प्रभु बड़ा काम करेगा. இந்த ஒரு கல்லு மேல ये एक पत्थर के ऊपर கர்த்தர் 7 கண்களை வைத்திருக்கிறார். प्रभु 7 आंखें रखा है. இந்த 7 கண்கள் இந்த 3rd சாப்டர்ல மட்டும் இல்ல, ये खाली तीसरा चैप्टर में खाली नहीं है, அது 4th சாப்டர்லயும் சொல்றாரு, 4th चैप्टर में भी दिखाया हुआ है, ரெவலேஷன்லயும் சொல்றாரு, रेवलेशन में भी लिखा हुआ है. இப்படி अनेक இடங்கள்ல அந்த 7 கண்களை பற்றி சொல்வார். बहुत सारा जगह में ये 7 आंखों के बारे में लिखा है. இப்போ இதுல நான் ஒரு இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். इसमें मैं और एक चीज को बताने वाला हूं. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत इंपॉर्टेंट चीज है. பாருங்க, திரும்ப 9ஆம் வசனத்தை வாசிங்க, हिंदीல வாசிங்க. दोबारा 9वां वचन पढ़ेंगे हिंदी में. उस पत्थर को देख जिससे मैंने यहोशू के आगे रखा है,
उस एक ही पत्थर के ऊपर 7 आंखें बनी है। सेनाओं की यहोवा की यह वाणी है, देख मैं उस पत्थर पर खोद देता हूँ और इस देश के अधर्म को एक ही दिन में दूर कर दूंगा। அந்த கல்லுல उस पत्थर पर நான் என்கிரேவ் பண்ணுவேன்னு சொல்றாரு. मैं खोद देता हूँ। என்கிரேவ்னா என்னது? उसमें एनग्रेव का मतलब क्या है? ஹத்தோடியும் சீனியும் இருக்கும். हथौड़ी और चीनी रहेगा। இந்த ஒளியும் அதை வச்சு वो उसको चीनी को लेकर என்கிரேவ் பண்ணுவாங்க. उसको लेकर वो लोग ऐसे एनग्रेव करता है। அதுல எழுத்து எழுதுவாங்க. उसमें एक अक्षर लिखता है। அதுல எழுத்து இங்கிலீஷ்ல வாசிங்க, அது நல்லா இருக்கும். उसमें इंग्लिश में पढ़िए। For behold the stone that I have laid before Joshua, upon one stone shall be 7 eyes. Behold, I will engrave the graving before, said the Lord of hosts, and I will remove the iniquity of that land in one day. I will engrave the graving thereof. मैं उसमें खोद देता हूँ। क्या लिखेगा? அது உளி வச்சு என்னதோ எழுதுறாரு. அதுல वो चीनी लेकर उसमें लिखता है। ஒரு எழுத்து எழுதல, एक अक्षर नहीं लिखता है। அவர் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறாரு. उसमें बहुत सारा चीज लिखता அதுல है। என்கிரேவ் பண்றார். उसमें उसको एनग्रेव करता है। இப்ப சில ஜன மரிச்சு போன உடனே लोग गुजर जाने के बाद, मरने के बाद அவங்க கிரேவ்யார்ட்ல उनका ग्रेवयार्ड में ஒரு கல்லு, एक पत्थर, அதுல என்கிரேவ் பண்ணிருப்பாங்க. वो पत्थर के ऊपर उसका नाम लिखा हो, कुछ लिखा होगा। அவங்க பேர் என்கிரேவ் उसका नाम பண்ணிருப்பாங்க. लिखा होगा। அவங்களுடைய என்னைக்கு பிறந்தாங்க, என்னைக்கு மரிச்சாங்க என்கிரேவ் பண்ணிருப்பாங்க. वो कभी पैदा हुआ, कभी मर गया, उसके बारे में लिखा होगा। இதே மாதிரி ऐसे ही கர்த்தர் இந்த கல்லு மேல ஏதோ எழுதி இருக்கிறாரு. ये पत्थर के ऊपर कुछ तो लिखा है, ஏதோ என்கிரேவ் பண்ணிருக்கிறார். कुछ तो लिखा है। அது என்ன என்கிரேவ் பண்ணிருக்கிறாரு? क्या लिखा है? இது நம்மளுக்கு தெரிய வரணும். ये हमको जानना है। இந்த என்கிரேவ்ங்கற வார்த்தைக்கு ये जो एनग्रेव का जो शब्द है, இதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, इब्रानी भाषा में क्या बोलता है इसको? பத்தாக் அப்படினு சொல்வாங்க. उसको पताक करके बोलते हैं। பத்தாக் அப்படினு சொன்னா पताक उसका अर्थ என்கிரேவ் பண்றது. उसका अर्थ है एनग्रेव। உள்ள என்கிரேவ் பண்ணணும். वो पत्थर में खोद कर लिखा हुआ है। ஏதோ எழுதி இருக்கிறாரு. वो पत्थर में कुछ तो लिखा है। இந்த கல்லுல ஏதோ எழுதி இருக்கிறார். पत्थर में कुछ तो लिखा है, ஆனா அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. मगर हमको दिखता नहीं है। ஆனா பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல आखिरी समय में அந்த எழுத்து நமக்கு வெளிப்படணும். वो अक्षर हमको प्रकट होना है। இந்த கல்லுல என்ன எழுதி இருக்காரோ, वो पत्थर में क्या लिखा है, அத நமக்கு கர்த்தர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். वो प्रभु जरूर प्रकट करके देगा। இந்த பத்தாக் அர்த்தம் என்ன அப்படினா, ये पताक का अर्थ क्या है? இன்ஸ்கிரைப் அப்படினு சொல்லி அர்த்தம். उसका अर्थ है इंस्क्राइब ने खोद के लिखना, அது அப்படி எழுதுறது. तभी ऐसा लिखना है। அப்புறம் பத்தாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, पताक का और एक अर्थ क्या है? ஓபன் பண்றது. खोलना, उसका खोलना है। உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தன் செவிடன் ஒருத்தன் கர்த்தர்ட்ட வந்தான். एक बेरा एक बार प्रभु के पास आया। கர்த்தர் அவன் காதுல கை வச்சு எப்பத்தான்னு சொன்னாரு. प्रभु उसके हाथ में उसके कान में हाथ रखकर எப்பத்தா करके बोला, எப்பத்தா. எப்பத்தா। இந்த பத்தாக், पताक, பத்தானா ஓபன். पताक का मतलब ओपन है। हालेलुया। பத்தானா ஓபன். पताक मतलब ओपन है। அப்ப இது என்ன ஆகும்? ये क्या है? இந்த இன்ஸ்கிரைப் பண்ண எழுத்து ஓபன் ஆகும். ये जो इंस्क्राइब एनग्रेव किया अक्षर ओपन होगा। இது இந்த நாட்கள்ல ஓபன் ஆகணும். आज का समय में ये ओपन होना है। இந்த எண்ட் டைம்ஸ்ல இது ஓபன் ஆகணும். ये आखिरी समय में ये ओपन होना है। இந்த இத கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். इसको प्रभु छिपा कर रखा है। இத கர்த்தர் ஓபன் பண்ணுவாராம். इसको ओपन करेगा। பாருங்க, ஒரே வார்த்தையில एक ही शब्द में எப்படி 2-3 மீனிங் இருக்கு பாருங்க. उसमें 2-3 अक्षर है, 2-3 मीनिंग है। देखो, இந்த பத்தாக் அப்படினா என்கிரேவ் பண்றது. पताक का मतलब खोद कर लिखना। அதுவே பத்தாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. पताक का और एक अर्थ है டு ஓபன். टू ओपन। சோ இந்த இடத்தை கர்த்தர் ஓபன் பண்ணணும். ये चीज को प्रभु खोल कर दिखाना है। அப்ப ஓபன்னா என்ன? खोलना मतलब क्या है? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், उसका एग्जांपल இது இப்படி எழுதி இருக்குன்னு வைங்களேன். ऐसा लिखा हुआ है। நான் இத பார்க்கறேன். ब्रदर पास्टर देख रहे हैं, அது ஓபனா தான இருக்கு. ओपन तो है, वो देख तो सकते हैं। நம்ம கிளியரா பார்க்கலாம். हम क्लियर तो देख सकते அங்க हैं। என்னதோ எழுதப்பட்டிருக்குது. उधर कुछ तो लिखा हुआ है। அப்ப ஓபன் பண்ணனும்னா उसको ओपन करना है तो அப்ப மேல எழுதப்படல, उसके ऊपर नहीं लिखा है, அது உள்ள எழுதப்பட்டிருக்குது. वो अंदर लिखा हुआ है। அப்ப இந்த கேப்பை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, ये कैप को जब भी ओपन करेंगे, உள்ள ஒரு கல் இருக்குது. उसके अंदर एक पत्थर है। அந்த கல்லுல தான் ஏதோ இன்ஸ்கிரைப் பண்ணிருக்குது. वो पत्थर के ऊपर कुछ तो लिखा हुआ है। இத கர்த்தர் ரிவீல் பண்ணுவா. ये प्रभु रिवील करके
करके देगा। இது இந்த கடைசி நாட்கள்ல நடக்கணும். ये आखिरी समय में होना है। இந்த 7 சபைக்குள்ள வர்ற தூதர்கள் ये 7 कलीसिया में आने वाला दूध लोग, இவங்க பிரைட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. वो लोग दुल्हन को तैयार करेंगे। ஆனா மேல இங்க ஒரு இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. ये ऊपर जो इंस्क्राइब किया हुआ है, இது ஓபன் ஆகணும். एक ओपन होना है। இது வந்து மேல எழுதப்படல, ये ऊपर नहीं लिखा हुआ है, இது உள்ள எழுதப்பட்டிருக்குது. वो अंदर लिखा हुआ है। that has to be open. वो ओपन होना है। ஒரு மெசேஜ் இருக்குது. एक संदेश है, sir is this the time அப்படினு சொல்லி ஒரு மெசேஜ். सर इज दिस द टाइम करके एक संदेश है। அந்த மெசேஜ்ல தீர்க்கதரிசி என்ன செய்றாருன்னா, वो समय में उसमें भविष्यवक्ता क्या बोल रहा है, ஒரு 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 ஜாக்சன் சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. एक जैक्सन करके एक स्वप्न बताता है। அதுல தீர்க்கதரிசி என்ன செய்றாரு, उसमें भविष्यवक्ता क्या कर रहा है, ஒரு பெரிய மவுண்டன்ல நிக்கிறார். एक बड़ा पहाड़ में है, அத இந்த பாலா வச்சு உடைக்கிறாரு. उसको एक बाला से वो उसको तोड़ रहा है। அத வச்சு உடைச்சு उसको तोड़कर அந்த கேப்பை ஓபன் பண்றார். वो कैप को ओपन कर रहा है। அது ஓபன் ஆன உடனே ओपन होने के बाद உள்ள ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது. उसके अंदर एक व्हाइट स्टोन है, அதுல ஏதோ ஒன்னு எழுதப்பட்டிருக்குது. उसमें कुछ तो लिखा हुआ है। அப்ப அங்க ஒரு ஜனங்கிட்ட சொல்றாரு, उधर का लोगों को पूछता है, நீங்க அத பாத்துக்கிட்டே இருங்க, आप उसको देखते ही रहो அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். वो बोलकर निकल गया। அன்னைக்கு அது வெளிப்படல, वो दिनों में वो प्रकट नहीं हुआ, ஆனா இன்னைக்கு அந்த ட்ரீமே வெளிப்பட்டிருக்குதுங்க. आज वो पूरा ड्रीम ही प्रकट करके हुआ है। தீர்க்கதரிசி நாட்கள்ல கிடைச்ச அந்த ட்ரீம், भविष्यवक्ता के समय दिनों में जो ड्रीम उनको मिला, அந்த சொப்பனம் இங்க இருக்குது. वो कल स्वप्न इधर है, இது ஒரு நாள் ஓபன் ஆகும். ये एक दिन ओपन होगा। அது ஓபன் ஆகும்போது ये ओपन होने के समय யாரெல்லாம் அத பாத்துக்கிட்டு இருக்கறோமோ, जो लोग उसको देखते ही रहेंगे, அவங்க எல்லாரும் அதை கண்டுகொள்வார்கள். वो लोग उसको पहचानेंगे। அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் उधर இருக்குது. एक ट्रांसफॉर्मेशन पावर है, நீங்க பாவத்தை ஜெயிக்கிறவர்களா आप இருப்பீங்க. पाप को जीतने वाला रहेंगे। இந்த இன்ஸ்கிரிப்ஷனை நம்ம வாசிக்கணும். ये इंस्क्रिप्शन को हम देखना चाहिए। हालेलुया। हालेलुया। ரொம்ப முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன். ये बहुत सबसे वेरी इंपॉर्टेंट इंस्क्रिप्शन है। தானியேலுடைய நாட்கள்ல दानियेल का दिनों में ஒரு விரல் வந்து செவுத்துல எழுதிச்சு. एक एक उंगली आकर दीवार पर लिखा था। எப்படி எழுதி இருக்கும்? वो कैसा लिखा होगा? இதுதான் விரல். यही अपना उंगली सोचो, இது विरल நினைச்சுக்கிட்டு ये अपना उंगली सोचो, விரல் வச்சு இப்படி எழுதுறாரு. ये उंगली से ऐसा कुछ लिखता है, மேனே மேனே தெக்கேல் मैंने तेकेल உபார்சின் उपासिन, இப்படி எழுதிருப்பாரா? ऐसा लिखा होगा क्या? கர்த்தருடைய பென் என்ன இங்க் பென்னா? கர்த்தர் விரல் प्रभु का पेन है जो इंक पेन है क्या? எந்த கலர்ல எழுதிருப்பாரு? वो कौन सा कलर में लिखा होगा? அவர் எழுதுன எந்த கலர்ல எழுதிருப்பாரு? वो कौन सा कलर पे लिखा होगा? கருப்புல எழுதிருப்பாரா, சிவப்புல எழுதிருப்பாரா, ப்ளூல எழுதிருப்பாரா, கிரீன்ல எழுதிருப்பாரா? ब्लैक में या रेड में या ग्रीन में कैसा लिखा होगा? இன்னைக்கு ஜட்ஜ் எல்லாம் பார்த்தோம்னா आज जज लोगों को देखेंगे ना, ஒரு கையெழுத்து போட்டோம்னா கிரீன் பென்ல தான் கையெழுத்து போடுவாங்க. एक मतलब वो लोग अक्षर सिग्नेचर डालेंगे तो ग्रीन पेन ही यूज करते हैं। நம்ம யெகோஷுவா எல்லாத்தை விட மேல ஜட்ஜ். हम यहोशुआ सबसे ऊपर जज है। அப்ப எந்த கலர்ல எழுதிருப்பாரு? वो कौन सा कलर में लिखा होगा? இது கலர்ல, ये कलर नहीं है, அந்த வேர்ட்ஸ் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாரு. वो वर्ड को इंस्क्राइब किया है। செவத்துல அவர் எழுதல, दीवार में ऐसे ही लिखा नहीं है, அது அவர் இன்ஸ்கிரைப் பண்றாரு. उसको एनग्रेव नहीं तो इंस्क्राइब किया है, பாருங்க, कोड कर लिखा है, उसको कोड कर लिखा है, அதை இன்ஸ்கிரைப் பண்றாரு, என்கிரைப் பண்றாரு, कोड कर लिखा है। ஹalleluya हालेलुया। அல்லாட்டி நம்ம கலர்லாம் தியானிக்க வேண்டியிருக்கும். என்ன கலர்ல எழுதிருப்பாரு? नहीं तो हम ढूंढना चाहिए कौन सा कलर में लिखा होगा। இப்போ கலர் தேட வேண்டியது இல்ல, अभी हम कलर ढूंढने का जरूरत नहीं அவர் है, அங்க இன்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு எல்லாம். वो उसको इंस्क्राइब किया है, அதை कोड कर लिखा है। அதை ரிவீல் பண்றதுக்கு யார் வேணும்? उसको रिवील प्रकटीकरण देने के लिए कौन चाहिए? அந்த மேனே மேனே தெக்கேல் உபார்சின वो मैंने तेकेल उपासिन को இத ரிவீல் பண்றதுக்கு इसको रिवील करने के लिए அங்க ஒரு தானியேல் இருந்தார். उधर एक दानियल चाहिए था। இன்னைக்கு இந்த இன்ஸ்கிரைபர் ரிவீல் பண்றதுக்கு आज ये जो इंस्क्राइब को रिवील करने के लिए கர்த்தர் ஒரு ஜக்கரியாவை தரணும், प्रभु एक जकरिया को देना है, கர்த்தர் ஒரு தானியேலை தரணும். प्रभु एक दानियल को देना है। இந்த உள்ள என்ன இன்ஸ்கிரைப் பண்ணிருக்குதோ ये अंदर क्या लिखा हुआ है, ஜக்கரியாவுக்கு காமிச்சிருப்பாரா இல்லையான்னு தெரியல. जकरिया का लिखा होगा कि हमें दिखाया होगा कि पता नहीं। ஆனா அதுல என்ன சொல்லிக்காருன்னா, उसमें क्या लिखा है? I will मैं engrave the gravings ன்னு சொல்லி இருக்காரு. मैं उसमें खोद कर लिखेगा। அப்படினா ஜக்கரியாக்கு தெரிஞ்சிருக்காது, तभी उसको पता, जकरिया को मालूम नहीं होगा। அவர் பெரோத எழுதி இருக்காரு. उसके बाद
बाद में लिखा बाद में लिखा होगा। இன்னைக்கு நம்மளுக்கு இது ரிவீல் ஆகணும். आज हमारे लिए प्रकट करके होना है। தானியேல் அங்க ரிவீல் பண்ணாருன்னா दानियेल उसको प्रकट करके देगा होगा। तो இன்னைக்கு நம்மளுக்கும் இது ரிவீல் ஆகிறதுக்கு आज हमको भी ये रिवील होने के लिए நம்மளுக்கு ஒரு தானியேல் தேவை। हमारे लिए एक दानियेल अवश्य है। ஹalleluya हालेलुया। அன்னைக்கு அவர் டீகோட் பண்ணாரு, उस दिनों में वो डिकोड करके दिया, அப்ப இன்னைக்கும் இத டீகோட் பண்ணணும்। आज भी इसको डिकोड करना है। இந்த எழுத்து ये जो अक्षर, இது மேல சூரிய வெளிச்சம் விழல। अभी तक इसके ऊपर सूर्य का प्रकाश ऊपर आया नहीं है। ஹalleluya हालेलुया। புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं आप? நீங்க நோட்ல எழுதினீங்கன்னா आप नोट में जब भी लिखते हैं அப்ப அதுல சூரிய வெளிச்சம் விழுந்துரும்। उसके ऊपर सूर्य का प्रकाश आता है। இந்த ஆர்டிஃபிஷியல் டெம்பரரி லைட்டும் அது மேல விழுந்துரும்। ये जो टेम्पररी लाइट उसका उजाला उसके ऊपर आता है। ஆனா டூப்ளிகேட் லைட்ஸ் இதெல்லாம், ये सब आर्टिफिशियल डुप्लीकेट लाइट है। இந்த டூப்ளிகேட் லைட் வெளிச்சம் அது மேல விழுந்துருது। ये डुप्लीकेट लाइट उसके ऊपर आ रहा है। तो ஆனா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன், प्रभु जो लिखा हुआ, जो खोद कर लिखा हुआ जो चीज है, அதுல சூரிய வெளிச்சம் படல। उसके ऊपर सूर्य का उजाला अभी तक आया नहीं அவர் है। என்னைக்கு ஓபன் பண்றாரோ जिस दिन वो ओपन करके देगा அன்னைக்கு தான் அது ஜனங்களுக்கு தெரியும்। तब उस दिन ही वो लोगों को मालूम पड़ेगा। So what is inscribed here? उसमें क्या लिखा है No one knows. किसी को पता नहीं है, யாருக்கும் தெரியாது। किसी को पता नहीं है। ஆனா இந்த கடைசி நாட்கள்ல मगर ये आखिरी समय में அவர் மணவாட்டிக்கு வெளிப்படுத்தி वो ஆகணும்। दुल्हन को प्रकट करके देना है। हालेलुया हालेलुया। மணவாட்டிக்கு ரிவீல் பண்ணணும்। दुल्हन को प्रकट करके देना है। இந்த ஏழு கண்கள் முடிஞ்ச பிறகு ये 7 आंखें खत्म होने के बाद என்ன இன்ஸ்கிரைப் ஆயிருக்குதோ उसमें क्या लिखा हुआ है, இந்த கடைசி நாட்கள்ல ரிவீல் ஆகணும்। ये आखिरी दिनों में वो रिवील होना है। हालेलुया हालेलुया। எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் ये பாருங்க। कितना मुख्य चीज है, देख लीजिए। பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை மிஸ் பண்ணவே கூடாது। ये चीज को मिस नहीं हो करना चाहिए, छोड़ना चाहिए नहीं चाहिए। முதல்ல பார்த்தோம் சக்கரியா 3 அதிகாரத்துல जकरिया 3 अध्याय में पहले देखा யோசுவா நமக்காக அடிக்கப்பட்டார்। यहोशू हमारे लिए मारा गया। ஒரே நாள்ல அக்கிரமம் நீங்கிட்டு, एक ही दिन में अक्रम निकल गया। நீங்க என்னைக்கு யோசுவா ரத்தத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ, जिस दिन आप लहू को स्वीकार करते हैं, அந்த பிளட் நீங்க ரிசீவ் பண்ண உடனே आप वो लहू को स्वीकार करने के बाद உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது। हालेलुया, आपके पाप क्षमा हो जाता है। ரத்தம் சிந்துதல் இல்லாம लहू गिराने से, बिना लहू से அங்க மன்னிப்பு உண்டாகாது। उधर पाप के क्षमा नहीं होता है। ஒரே நாள் அக்கிரமம் நீக்கப்படணும்னா एक ही दिन में अक्रम जो चीज निकलना है, तो யோசுவா நமக்காக அடிக்கப்பட்டார்। यहोशू हमारे लिए मारा गया। நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்தாரு। हमारे पाप को उन्होंने अपने ऊपर ले लिया, अपने ऊपर ले लिया। அவர் அந்த பாவத்தை சுமந்ததுனால वो हमारा पाप को उनके ऊपर ले लिया। அவரும் நரகத்துக்குள்ள போக வேண்டியதாயிட்டு। वो खुद नरक में जाना पड़ा। ஆனா அங்க போய் என்ன செய்தார்? उधर जाकर क्या किया? அங்க இருக்கிற காவலர் இருக்க ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்றாரு। उधर जो बंदीगिरी में रहने वाला आत्माओं को प्रचार किया। அதுக்கு பிறகு அங்க அந்த அக்கினில இருந்து வெளியே எந்திரிச்சு வந்துட்டார்। उधर से अग्नि से बाहर आया। அக்கினில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொல்லி அவர்। अग्नि से निकाला हुआ लुट्टी। சோ அது எந்த அக்கினி? वो कौन सा अग्नि? நரகத்துல இருந்து மேல வந்துட்டாரு। नरक से ऊपर आया। அவர்தான் நம்ம யெகோஷுவா। वही हमारा यहोशू அவர் है। மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர்। मरण और पाताल को जीता है। இப்போ அவருக்கு முன்பாக उनके सामने ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது। उनके सामने एक पत्थर रखा हुआ 7 है। கண்கள்। 7 आंखें है। இதுல பவுலுடைய டைம் முடிஞ்சு போச்சு। पौलुस का टाइम खत्म हो गया। செகண்ட் சர்ச், தேர்ட் சர்ச், ஃபோர்த் சர்ச், செவன்த் சர்ச்ல நம்ம இப்போ இருக்கிறோம்। हम लोग 7वीं कलीसिया में है, समय में है। அதுவும் முடிகிற கண்டிஷன்ல தான் वो இருக்கு। भी खत्म होने के समय है। ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார்? प्रभु क्या बताता है? இதோ வாசல் படி இருந்து தட்டுகிறேன்। मैं दरवाजा से खटखटा रहा हूँ, रहकर खटखटा रहा हूँ। சபையின் வாசல் அடப்பட்டிருக்குது। कलीसिया का दरवाजा बंद हुआ है। கதவு அடப்பட்டிருக்குன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? दरवाजा बंद है मतलब क्या है? கர்த்தர் உள்ள சபைக்குள்ள இல்ல। कलीसिया के अंदर प्रभु नहीं है। எந்த சபையிலும் கர்த்தர் இல்லன்னு சொல்றாரு அவரு। कौन सा भी कलीसिया में प्रभु नहीं है करके बोलता है। அவர் எங்க இருக்கார் பெரிய? वो बाहर है। किधर है वो? அவர் வெளியில இருக்காரு। वो बाहर है। சபைக்குள்ள நடக்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் कलीसिया के अंदर जो अक्रम चीज हो रहा है, கர்த்தர் சபைக்குள்ள இருக்க முடியாது। उसके बजाय उसके लिए प्रभु अंदर नहीं रह सकता है। இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து வெளியே கூப்பிடுறார்। आज कलीसिया से लोगों को बाहर बुलाता है। வெளியே வா அப்படினு தான் சொல்றார்। तुम बाहर आ करके बोलता है। அங்க உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு तुम சொல்றார்। अंदर रहने का जरूरत नहीं करके நம்ம बोल रहे हैं। இருக்கக்கூடிய இடம் என்ன? हम किधर रहना है? வார்த்தையில இருக்கணும்। हम लोग वचन में रहना है। வார்த்தைக்குள்ள இருக்கணும்। वचन के अंदर रहना है। சபைக்குள்ள இல்ல இப்ப கர்த்தர்। प्रभु कलीसिया के अंदर नहीं है।
நீங்க சொல்லுவீங்க இதுவும் சபை தானே? हाँ ये भी कलीसिया ही है ना, சபை தான். कलीसिया ही है। ஆனா ஒரு வார்த்தை கூட தான் இருக்கிறார். प्रभु केवल वचन के साथ ही है, அவர் வார்த்தையா இருக்கிறார். वो वचन है। நம்ம அவருடைய பிள்ளைகளும் வார்த்தையா இருப்பாங்க. आमीन। हम उनका बच्चों लोग हम भी वचन ही बनना है। ஒரு கழுதை எடுத்துக்கிடுங்க. एक गद्दा को ले लीजिए। கழுதையினுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? गद्दा का बच्चा कैसा रहता है? குதிரை மாதிரியா இருக்கும். हॉर्स जैसे रहता है क्या? அது கழுதை தான். वो भी एक गद्दा ही रहता है। மீன் குட்டி மீன் மாதிரி தான் இருக்கும். फिश का जो बच्चा फिश जैसे ही रहता है। பூனை குட்டி பூனை மாதிரி தான் இருக்கும். बिल्ली का बच्चा बिल्ली ही रहता है। ஆனா அப்ப நம்ம வார்த்தையின் பிள்ளைன்னா हम लोग वचन का बच्चा है तो அப்ப நம்ம வார்த்தையா இருப்போம். हम लोग वचन ही रहेंगे। நம்மள நம்ம கேரக்டர் பார்த்தோம்னா हमारा गुण को देखेंगे तो அப்போ அதுல யெகோஷுவாவை பார்க்கலாம். उधर हम यहोशुआ को देख पाएंगे। அதுல நீங்க வார்த்தையை பார்க்கலாம். उधर आप वचन को देख पाएंगे। உங்க வார்த்தை அதுல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பார்க்கலாம். प्रभु का आवाज को वचन को आपके अंदर से देख पाएंगे। அதுவே நீங்க வந்து நடமாடும் நிருபங்களா இருப்பீர்கள். आप लिखा हुआ चलते फिरते लेख होते हैं। சோ அப்படியே கர்த்தர் நம்மை மாற்றுவார். ऐसे प्रभु हमको बदलेगा। நம்ம வசனமா மாறிரணும். हम लोग वचन बन देंगे। சபைக்கு போறவனே பரலோகத்துக்கு போயிட முடியாது. सभा कलीसिया में जाने के बाद परलोक नहीं जा पाएंगे। வார்த்தையின்படி நடந்தாதான் वचन के अनुसार चलेंगे तो பரலோகத்துக்கு போக முடியும். स्वर्ग राज्य में जा पाएंगे। அதுல ரொம்ப முக்கியமான காரியம் वो सबसे इंपॉर्टेंट मुख्य चीज है। நம்மளுக்கு மேல பரலோகத்துக்கு போகணும். हम लोगों को परलोक राज्य में जाना है। हालेलुया हालेलुया। சரி பாருங்க இந்த கல்லு மேல ये पत्थर के ऊपर அவர் ஒரு இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. उसके ऊपर कुछ तो लिखा हुआ है। அது நம்மளுக்கு தெரிய வரணும். वो हमको पहचानना है। சோ இப்போ 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 9 और 10 पढ़ेंगे। இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். किधर बुलाएंगे? திராட்சை செடிக்கு கீழேயும் दाखलता और இந்த ஃபிக் ட்ரீக்கு கீழேயும் கூப்பிடுவீங்க. अंजीर के वृक्ष के नीचे आने के लिए बुलाएंगे। ஆனா நம்ம எங்க கூப்பிட்டுட்டு இருக்கோம்? हम किधर बुला रहे हैं? எங்க சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு आप வாங்க. हमारा कलीसिया पे आओ, हमारा कलीसिया पे आके बोल रहे हैं। ஒரு ஆளை எத்தனை பேர் டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? एक शीप को कितना लोग टॉर्चर कर रहे हैं। இவங்க பிடிச்சு எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு இழுப்பாங்க. एक बोलते हैं कि ये मेरा कलीसिया पे आओ, இன்னொரு ஆள் இன்னொரு சர்ச்சுக்கு இழுப்பாங்க. दूसरा लोग बोलते हैं दूसरा कलीसिया ये कलीसिया में आओ, மூணாவது அந்த சர்ச் சரி கிடையாது எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு वो சொல்லுவாங்க. बोलते हैं कि वो कलीसिया ठीक नहीं है, ये कलीसिया में आओ करके। சர்ச்சில் கர்த்தர் இல்ல, कलीसिया के अंदर प्रभु नहीं है, வார்த்தையில தான் கர்த்தர் இருக்கிறார். प्रभु वचन में ही है, வார்த்தையில தான் கர்த்தர் இருக்கிறார். वचन में ही प्रभु है। சோ நம்ம ஜனங்களை எங்க கூட்டி போணும்? हम लोगों को किधर लेके जाना है? வைன் ட்ரீக்கு கீழ கூட்டி போணும். दाखलता के नीचे लेके आना है। இங்க தான் ஜனங்களை கொண்டு வரணுமா? इधर ही लोगों को लेके आना है। அல்லது இந்த அத்திமரத்துக்கு கீழ கொண்டு வரணுமா? नहीं तो अंजीर का वृक्ष के नीचे लेके आना है। இன்னைக்கு நம்ம வைன் ட்ரீ கீழ கொண்டு வரமா? आज हम दाखलता के वृक्ष के नीचे लेके आ रहे हैं क्या? அல்லது அத்திமரத்துக்கு கீழ நம்ம கொண்டு வரமா? तो अंजीर के वृक्ष के नीचे लेके आ रहे हैं क्या? இதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? இந்த வைன் ட்ரீ அப்புறம் ஃபிக் ட்ரீக்கு அர்த்தம் என்ன? ये दाखलता और अंजीर का वृक्ष का अर्थ क्या है? இது ரொம்ப முக்கியமானது. ये सबसे इंपॉर्टेंट है। இத புரிஞ்சுக்கிட்டோம்னா ये हम समझ जाएंगे तो அப்ப நம்ம எங்க கொண்டு வரணும்ங்கறது தெரிஞ்சு போயிடும். तभी हम जान लेंगे कि किधर लेके जाना है। இப்போ முதல்ல ஃபிக் ட்ரீயை பார்க்கலாம். पहले अंजीर का वृक्ष को देखेंगे। இந்த ஃபிக் ட்ரீக்கு கீழ நம்ம கொண்டு வரணும். ये फिग ट्री के नीचे लेके आना है, अंजीर का वृक्ष के अंदर। அந்த வாசனத்தை வாசிக்கலாம். दोबारा पढ़िए। அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தன்னுடைய சகோதர சகோதரிகளை अपने भाई बंधुओं को அவங்க எங்க கொண்டு வரணுமா? किधर लेके आना है? இந்த வைன் ட்ரீயும் ஃபிக் ட்ரீக்கும் கீழ கொண்டு வரணும். ये अंजीर और दाखलता और अंजीर के वृक्ष के नीचे लेके आना है। அப்ப நம்ம வார்த்தையின்படி கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? वचन के अनुसार हम लोग मानना है कि नहीं मानना है? ஹalleluya. हालेलुया। அப்போ இன்னையில இருந்து என்ன செய்ய போறீங்கன்னா आज से हम क्या करेंगे? அத்தி மரம் எங்க இருக்குன்னு தேட போறீங்க. आप लोग अंजीर का वृक्ष किधर है करके ढूंढना है। எல்லாரையும் அத்தி மரத்துக்கு கீழ கொண்டு வர सब போறீங்க. लोगों को अंजीर के वृक्ष के नीचे लेके आना है। ஹalleluya. हालेलुया। எல்லாத்துக்கும் ஹalleluya தான்.
அத்தி மரம் அப்படின்னு சொன்னா अंजीर का वृक्ष का अर्थ क्या है? அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரியணும்னா उसका अर्थ को समझना है तो அது புரிஞ்சாதான் நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியும். वो समझेंगे तो ही हम लोग क्या करना है हमको मालूम இந்த पड़ेगा. அத்தி மரத்துக்கு எபிரேய மொழியில अंजीर का वृक्ष को इब्रानी भाषा में அத டீனான்னு சொல்லுவாங்க. उसको टीना करके बोलते हैं. டீனா அப்படின்னா அத்தி மரம். टीना का अर्थ है अंजीर वृक्ष. அப்ப எல்லாரும் எங்க கொண்டு போகணும்? कि सबको किधर लेके जाना है? எல்லாம் டீனாக்கு கீழ கொண்டு போகணும். सबको टीना के नीचे लेके आना है. நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க, டீனான்னு பேர் வச்சிருப்பாங்க. बहुत लोग टीना करके नाम रखा होगा. அதுக்கு ஹீப்ருல என்ன அர்த்தம்? उसका इब्रानी भाषा में क्या अर्थ है? அத்தி மரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். अंजीर वृक्ष है. நிறைய பேர் பேர் டீனா இருக்கும். बहुत लोगों का नाम टीना रहता है. இந்த டீனால ये टीना में மொத்தம் 4 எழுத்து இருக்குது. इसमें 4 अक्षर है. முதல் எழுத்து வந்து தாவ், पहला ताव, அப்புறம் அலஃப், अलफ, அப்புறம் நூன், नून, அப்புறம் ஹே. हे. இந்த 4 எழுத்து சேர்ந்தது ये தான் 4 अक्षर मिलकर அத டீனான்னு சொல்லுவாங்க. उसको टीना बताता है. டீனா அப்படின்னா அத்தி மரம். टीना का अर्थ है अंजीर का वृक्ष. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரையும் அத்தி மரத்துக்கு கீழ கொண்டு வரணும். सब लोगों को अंजीर के वृक्ष के नीचे लेके आना है. பாருங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா कलाम को देखेंगे तो ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு. हर एक भविष्यवक्ता लोगों के लिए एक एक वृक्ष है. ஒவ்வொரு மரத்தோட ஒப்பிட்டு இருப்பார். एक एक वृक्ष के उनको कंपेयर किया होगा. இப்போ நீங்க இவர் ஆதாம் ஏவாளை எடுத்தீங்கன்னா आदम और हवा को देखेंगे तो அவங்க எந்த மரத்துக்கு கீழ பின்னால் वो ஒளிஞ்சிருந்தாங்க? कौन सा पेड़ के वृक्ष के पीछे वो छिप गए थे? அத்தி மரத்துக்கு கீழ वो ஒளிஞ்சிருந்தாங்க. लोग अंजीर के वृक्ष के पीछे छिप गए. அத்தி மரத்து இலை எவ்வளவு பெருசா இருக்கும்? अंजीर का वृक्ष का पत्ता कितना बड़ा रहता है? அத்தி மரம் பாத்திருக்கீங்களா? आप लोग अंजीर का वृक्ष देखा है ना? பாத்திருக்கீங்களா இல்லையா? देखा है क्या नहीं? அத்தி மரம் अंजीर वृक्ष தேக்க அது இப்ப இலை எவ்வளவு பெருசா இருக்கும்? उसका पत्ता कितना बड़ा रहता है? இங்குள்ள அத்தி மரத்தை பாத்துறாதீங்க. इधर का अंजीर का मत देखो. இங்குள்ள அத்தி மரத்தின் இலை இவ்வளவு சின்னதுதான். इधर का अंजीर का वृक्ष का जो पत्ता बहुत छोटा ஆனா रहता है. ஒரிஜினல் அத்தி மரத்தை பாத்தீங்கன்னா ओरिजिनल अंजीर का वृक्ष का पत्ता को देखेंगे ना, அதுல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். उसके ऊपर खाना भी डालकर खा सकते हैं. நான் சாப்பிட்டிருக்கேன். पास्टर खाया है. அவ்வளவு பெருசா இருக்கும். वो इतना बड़ा रहता है. இவ்வளவு நல்ல பெருசா இருக்கும். इतना बड़ा रहता है. அதுல சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டிருக்கிறேன். उसके ऊपर खाना डाल के हम लोग खा सकते हैं. அதனால தான் அந்த ரெண்டு பேரும் அத்தி இலையினால इसके लिए दोनों अंजीर का पत्ता को लेकर அவங்க தனக்கு உடைகளை தைத்து கொண்டார்கள். उनके लिए एक ड्रेस बना लिया था. சின்ன இலையா இருந்துச்சுன்னா छोटा पत्ता रहेंगे ना तो அது முடியாது. नहीं होगा. நல்ல பெரிய இலை. वो बड़ा पत्ता रहता है. பாருங்க இந்த டீனாங்கிற இந்த பேரு, ये टीना इसका नाम, ये नाम जो है இதுல 4 எழுத்து இருக்குது. 4 अक्षर है. முதல் எழுத்து வந்து தாவ். ताव. இந்த தாவ் வந்து எதை குறிக்குது? ताव किसको दिखाता है? தாவ் வந்து சிலுவை குறிக்குது. क्रूस को दिखाता है. சோ எந்த மரம்? ये जो वृक्ष சிலுவை மரத்தை காமிக்குது. क्रूस को दिखा, क्रूस का वृक्ष को दिखाता है. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் एक एक भविष्यवक्ताओं को ஒவ்வொரு மரம் இருக்குது. एक एक वृक्ष है. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். आज एक होमवर्क दे रहा हूं सबके लिए. பைபிள்ல எத்தனை தீர்க்கதரிசி இருக்காங்களோ कलाम में जितना भविष्यवक्ता लोग है, அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கும் सारे भविष्यवक्ताओं के लिए எந்தெந்த மரம் அட்டாச்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். कौन सा वृक्ष अटैच हुआ है करके देख लीजिए. ஹalleluya. हालेलुया. இப்போ நோவா எடுத்து ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். 2-3 एग्जांपल देंगे. நோவா வந்து எந்த மரத்தினால பேழை உருவாக்க சொன்னாரு? नोवा को कौन सा वृक्ष से आर्क बनाने के लिए बोला? गोफेर. அப்போ நோவா வந்து எந்த மரத்தோட அட்டாச்சா இருக்காரு? नोवा कौन सा वृक्ष से अटैच हुआ है? கோஃபேர் மரம். गोफेर. சரி, அடுத்து மோசஸ் எடுத்துக்கங்க. मोसेस को लेंगे. மோசஸ கர்த்தர் சந்திக்கும் போது मोसेस को जब भी मिलने के बाद, मिलने के समय எந்த செடியில சந்திக்கிறாரு? कौन सा वो जो बुश उसके मिलता है उधर? ஒரு காட்டேரி ஜாட். एक जंगली झाड़. जंगली झाड़ लिखा है. जंगली झाड़ करके लिखा है. ஆனா ஹீப்ருல பாத்தீங்கன்னா इब्रानी में देखेंगे ना, அது முட்செடின்னு கொடுத்திருக்குது. वो काटेरी का झाड़ करके लिखा है, वृक्ष करके लिखा है. அது சேனா அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். उसका नाम, उसको सेना करके लिखा हुआ है. ஹீப்ருல சேனா அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது. इब्रानी में सेना करके लिखा है. அதுக்கு அர்த்தம் என்னன்னா முள்ளு. उसका अर्थ क्या है? कांटा. சோ முட்செடியில தரிசனமாறார். कांटे के झाड़ में, वृक्ष में दर्शन हुआ. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு பேர் ஒரு இது உண்டு. हर एक भविष्यवक्ताओं के लिए एक एक झाड़ रहता है, वृक्ष रहता है. உங்களுக்கும் ஒரு மரம் அட்டாச்மென்ட் ஆயிருக்கும். आप लोगों के लिए भी एक झाड़ अटैच हुआ होगा. சிந்திச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து எந்த மரம் உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மென்ட்டா இருக்குது? आप सोच के देखें कौन सा वृक्ष आपसे बहुत अटैच हुआ है.
நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு மரம், हम सबको एक ही वृक्ष है, हालेलुया, கல்வாரி மரம். वो क्रूस का जो ஹalleluya. वृक्ष है, இப்போ நம்ம அங்கதான் அட்டாச்சா இருக்கிறோம். उसी को अटैच हुआ है। சோ ஹோம்வொர்க் என்னன்னா होमवर्क क्या है? எல்லா எந்தெந்த தீர்க்கதரிசி எந்தெந்த மரத்தோட அட்டாச்சா இருக்காங்கன்னு சொல்லணும். कौन सा भविष्यवक्ता कौन सा वृक्ष के साथ अटैच हुआ करके बोलना है। ஆரோன் இந்த மரம், आरोन का कौन सा वृक्ष है? வாதும மரம், बादाम, आलमंड्स, आलमंड ट्री, आलमंड ट्री. आलमंड ट्री। சோ இப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். आज ऐसे आपको पहचानना है। ஜெரேமியா, ஐசக், ஐசாயா, जेरेमिया, इसाया, எசேக்கியேல், एजेकियल, ஜக்கரியா, जकरिया, இன்னும் நிறைய இருக்காங்க. எல்லாரையும் நீங்க அனலைஸ் பண்ணி எடுக்கணும். आप इन सब को आप एनालाइज करके देखना है। எனக்கு நீங்க அனுப்பணும் எழுதிட்டு. आप सब भेजना है पास्टर को। யார் அதிகமா எழுதி அனுப்புறாங்களோ जो ज्यादा लिख कर देता है, அவங்க அடுத்தது இங்க பண்ணும்போது ஒரு பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். दोबारा आप इधर आने के टाइम उनके लिए एक प्राइज मिलेगा। ஹalleluya. हालेलुया। ஒரு நல்ல பிரைஸா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். एक अच्छा प्राइज देने का सोच रहा है पास्टर। ஆனா உங்களுடைய நம்மளுடைய அட்டாச்மென்ட் எந்த மரத்து கூட இருக்குது? हमारा अटैचमेंट कौन सा पहाड़ वृक्ष के साथ रहता है? கல்வாரி மரம். वो कलवारी का जो वृक्ष है, கோல்கதா மரத்துல गोलगदा जो पहाड़ में, நம்ம அட்டாச்சா இருக்கிறோம். उसमें अटैच होना है। ஹalleluya. हालेलुया। சரி, இப்போ இந்த மித்த 3 எழுத்து, ये बाकी 3 अक्षर, இத அனா அப்படின்னு சொல்லுவாங்க. इसको अना करके बोलते हैं। அனா அப்படின்னா अना का अर्थ है என்கவுண்டர், एनकाउंटर, நீங்க சந்திக்கிறது, आप मिलना है, சந்திப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். मिलना। சோ எல்லா ஜனங்களையும் எதுக்கு கீழே நீங்க கொண்டு வரணுமா? सब लोगों को किसके नीचे लेके आना है? இந்த ஃபிக் ட்ரீக்கு நீ கீழே கொண்டு வரணும். ये अंजीर के झाड़ के नीचे लेके आना है। இந்த டீனாக்கு கீழே கொண்டு ये வரணும். टीना के नीचे लेके आना है। இந்த சிலுவைக்கு கீழே கொண்டு வரணும். ये क्रूस के नीचे लेके आना है। ஜனங்களை இந்த சிலுவையோடு என்கவுண்டர் பண்ண வைக்கணும். लोगों को क्रूस के साथ मिलाना है। ஜனங்களை இந்த சிலுவையோடு நீங்க சந்திக்க வைக்க, लोगों को क्रूस के साथ मिलाना है। அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். उनका जीवन बदल जाएगा। मैं பாருங்க, கர்த்தர் ஆதாம் டைம்ல आदाम का समय में கர்த்தர் பூமியை சபிச்சார். प्रभु भूमि को शाप दिया, பூமி அவர் சபிச்சார். भूमि को शाप दिया। ஆனா நோவா டைம்ல नोआ का समय में அவனுடைய பேழை ஒரு மலை மேல நின்னுச்சு. उसका जो आर्क है जो एक पहाड़ के ऊपर खड़ा था, அந்த மலை பேர் வந்து அரராத் மலை. वो उसका पहाड़ का नाम अरारात, அது அரராத் மலை. अरारात। இந்த அரராத் மலைன்னா, ये अरारात जो पहाड़ है, இந்த அரராத்துக்கு மீனிங் என்னன்னா, उसका अर्थ क्या है? இது கர்ஸ் ரிவர்சல். इसका अर्थ ही है कर्स रिवर्सल। கர்ஸ் ரிவர்ஸ் ஆயிட்டான். ये कर्स रिवर्सल मतलब उसका शाप उल्टा हो बदल गया। இது ஆர்ஆர் மட்டும் எடுத்தீங்கன்னா, आर आर ए आर आर करके ए आर आर ஆர்ஆர் आर आर खाली लेंगे तो ஆர்ஆர் அப்படின்னா கர்ஸ். आर आर का अर्थ है कर्स, ஆர்ஆர் அப்படின்னா சாபம். आर आर का अर्थ है शाप। அந்த சாபத்தோடு கூட वो शाप के ऊपर उसके ஒரே साथ, ஒரு லெட்டர், वो शाप के साथ एक लेटर, அந்த லெட்டர் பேர் வந்து டெட். उसका ऐड लेटर जो है अक्षर जो टेट है। இந்த ஒரு லெட்டர் ஆட் ஆன உடனே एक अक्षर ऐड होने के बाद இது அரராத்தா மாறிட்டு, ये अरारात बन गया। அரராத்னா கர்ஸ் ரிவர்சல். अरारात का अर्थ है कर्स, शाप बदलना। இந்த டெட்டுக்கு அர்த்தம் என்ன? टेट का अर्थ क्या है? டெட்னா சர்ப்பம். टेट का अर्थ है सर्प, सर्प। எந்த சர்ப்பத்தோட இணையணும்? कौन सा सर्प के साथ मिलना है? யெகோஷுவாவாகிய சர்ப்பத்தோட இணையணும். यहोशुआ के सर्प के साथ मिलना है। அவர் வெண்கல சர்ப்பமா இருக்கிறார். वो पीतल का सर्प है। அந்த சர்ப்பத்தோட இணைஞ்சாச்சுனா, वो पीतल का सर्प के साथ हम मिलेंगे तो அவங்க கர்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும். तो उनका शाप बदल जाएगा। நீங்க ஜெபிக்கிறதுனால இல்ல, आप प्रार्थना करने से नहीं है। அந்த ஜனங்களை वो लोगों को யோசுவா கூட இணைச்சிருங்க. यहोशुआ के साथ जुड़ा दो। யோசுவா கூட वो இணைச்சிட்டீங்கன்னா लोग यहोशुआ के साथ जुड़ गए ना, அவங்க கர்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும். उसका शाप उल्टा रिवर्स हो जाएगा। நம்ம அவங்களை எதுக்கு கீழே கொண்டு வரணும்? हम उनको किसके नीचे लेके आना है? இந்த அத்தி மரத்துக்கு கீழே கொண்டு ये வரணும். अंजीर का वृक्ष के नीचे लेके आना है। இந்த டீனாக்கு கீழே கொண்டு ये வரணும். टीना के नीचे लेके आना है। இந்த சிலுவைக்கோடு என்கவுண்டரிங் கொண்டு ये வரணும். क्रूस के साथ हम मिलाना है, एनकाउंटर करना இன்னைக்கு है। நம்ம வயசு எவ்வளவுன்னு பாருங்க. आज हमारा उम्र देखिए कितना है करके, எத்தனை வயசு இருக்குன்னு பாருங்க. कितना उम्र है, एज है देखिए। எத்தனை பேர் நம்ம என்கவுண்டரிங்ல கொண்டு வந்திருக்கிறோம். कितना लोगों को हम एनकाउंटर में लेके आया। நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, हम लोगों को प्रभु के अंदर
लेके आएंगे ना, அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது கொண்டு வர வேண்டாமா? खाली 10 जन को तो लेके आना है। கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, प्रभु बताता है சில ஜனங்களை 10 பேருக்கு அதிபதியா ஏற்படுத்துங்க, दो लोगों तो थोड़ा लोगों को 10 लोगों का अधिपति बना दो, சிலவங்களை 50 பேருக்கு அதிபதியா வைக்க, थोड़ा लोगों को 50 लोगों के ऊपर बना दीजिए, சிலவங்களை 100 பேருக்கு மேல வைங்க, किसी को 100 लोगों के ऊपर बनाइए, சிலவங்களை 1000 பேருக்கு மேல வைங்க, लोगों को किसी लोगों को 1000 लोगों के ऊपर रखिए। இப்போ நீங்க கேப்டன் அப்படினா, आप कप्तान है तो நீங்க எத்தனை பேருக்கு மேல கேப்டன்? आप कितने लोगों के ऊपर कैप्टन है? நீங்க 10 பேருக்கு மேல கேப்டனா? आप 10 लोगों के ऊपर कैप्टन है क्या? 50 பேருக்கு மேல கேப்டனா? 50 लोगों के ऊपर कैप्टन है क्या? சிலவங்க என்ன சொல்லுவாங்க, कोई लोग बोलते हैं, அவங்களை இன்ட்ரோ듀ce பண்ணும்போது அவங்கள பாஸ்டர்னு சொல்லி இன்ட்ரோ듀ce பண்ணுவாங்க, वो लोग इंट्रोड्यूस करने के टाइम पास्टर करके बोल के इंट्रोड्यूस करते हैं। சர்ச் இருக்கான்னு கேட்பேன், मैं चर्च है करके पूछेगा, சர்ச்லாம் இல்ல, चर्च नहीं है, அப்ப எப்படி கேப்டனா மாற முடியும்? कैसे कैप्टन बनेंगे? எப்படி பாஸ்டர் மாற முடியும்? कैसे पास्टर बनेंगे? ஆடே இல்ல, बेड़ी नहीं है, ஆனா இவங்க ஷெப்பர்டா, मगर ये बोलते हैं कि मैं चरवा हूँ, அவங்க தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க। वही पास्टर करके बोल रहे हैं। நீங்க கேப்டன் அப்படினா, आप कैप्टन रहेंगे तो உங்களுக்கு கீழ மினிமம் 10 பேர் இருக்கணும், आपके नीचे कम से कम 10 लोग रहना है। ஒன்னு 10, एक 10 जन, அல்லட்டி 50, नहीं तो 50, அல்லது 100, 100, இல்லட்டி 1000, नहीं तो 1000, அதுக்கு மேலயும் இருக்கலாம்। उसके ऊपर भी रह सकता है। ஆனா நீங்க எத்தனை பேருக்கு மேல கேப்டனா இருக்கீங்க? आप कितने लोगों के ऊपर कैप्टन बनना है? கொஞ்சம் எண்ணி பாருங்களேன், आप लोग गिनकर देखिए, என் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, मेरे द्वारा कितना लोग रक्षा में आया, எத்தனை பேரை ஃபிக்டரிக்கு கீழ கொண்டு कितना வந்திருக்காங்க, लोगों को अंजीर का वृक्ष के नीचे लेके आया, எத்தனை பேரை சிலுவையோட என்கவுண்டரிங்ல கொண்டு कितना வந்திருக்காங்க, लोगों को मैं क्रूस के साथ में मिलाया, அது நம்ம கண்டிப்பா கவனிக்க கூடியது। उसको हम लोग ध्यान करके देखना है। அப்படி நம்ம கொண்டு வரலன்னா, ऐसे हम लेके नहीं आएंगे तो இன்னைக்கே கவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க, आज ही अब काउंट करने लगे, स्टार्ट करिए, எல்லாத்தையும் அழிச்சிருங்க, सबको मिटा दो, பழசெல்லாம் அழிச்சிட்டு सब भूल जाओ, புதுசா போடுங்க, नया लिख लो। இன்னையில இருந்து எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வர போறோம்? आज से मैं कितने लोगों को प्रभु के अंदर से लेके आ रहा हूं? हालेलुया, हालेलुया। ஒவ்வொரு மாசமும் एक एक महीना நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணீங்கன்னா, आप आपको रिपोर्ट को जनरेट करेंगे तो நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறோம்ங்கிறது தெரிஞ்சிரும், हम कितना लोग रक्षा पाएंगे करके हम देख எத்தனை पाएंगे, பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும் தெரிஞ்சிரும்। कितना लोगों को हम प्रभु के अंदर लेके आ रहे हैं करके मालूम पड़ेगा। விக்டரி எதை குறிக்குது? ये अंजीर का वृक्ष क्या दिखाता है? சிலுவையோடு கூட என்கவுண்டரிங் பண்ணணும், ये क्रूस के साथ एनकाउंटर करना है, हालेलुया। मिलाना है। हालेलुया। சிலுவையோடு என்கவுண்டரிங் பண்ணியாச்சுனா, ये क्रूस के ओर हम एनकाउंटर करेंगे तो கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்। प्रभु बड़ा काम करेगा। சோ நம்ம பாருங்க, பைபிள் சொல்ல திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை, दोबारा वचन को पढ़िए, जकरिया 3rd chapter verse 10, जकरिया 3रा अध्याय 10वां वचन। அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்। பாருங்க, அடுத்தது उसके बाद இந்த வைன் ட்ரீக்கு கீழ கொண்டு வரணும், उसके बाद एक दाखलता के नीचे लेके आना है, दाखलता के இந்த नीचे, வைன் ட்ரீ கீழ கொண்டு வரணுமா? दाखलता के नीचे लेके आना है। இந்த வைன் ட்ரீ என்னது? ये दाखलता क्या है? இந்த வைன் ட்ரீ எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, ये दाखलता को इब्रानी भाषा में क्या बताता அது है? गेफन அப்படினு சொல்வாங்க। उसको गेफेन करके बोलता है। गेफन அப்படினா வைன் ட்ரீ, गेफेन का अर्थ है वाइन ट्री। இதுல மொத்தம் 3 எழுத்து இருக்குது, इसमें 3 अक्षर है, ஒன்னு கிம்மல், एक गिमल, அப்புறம் பே, पे, அப்புறம் நூன் சோஃபித்। नून सोफित। இந்த 3 எழுத்து சேர்ந்தது ये தான் 3 अक्षर मिलेंगे तो இத गेफन அப்படினு சொல்லி उसको சொல்வாங்க। गेफेन करके बोलेंगे। ஹalleluya, हालेलुया। புரியுதா? समझ में आ रहा है? நம்ம ஜனங்களை என்ன செய்யணும்? हम लोगों को क्या कर रहे हैं? கர்த்தர் சபையில இல்ல, प्रभु कलिसिया में नहीं है। அப்படி சபையில இருந்தால் कलिसिया में रहेंगे तो லாக்டவுன் டைம்ல लॉकडाउन का समय में சபை அடப்பட்டிருக்காது, कलिसिया बंद नहीं हुआ होगा। இந்த சபையின் கதவுகள் உலகமெங்கும் அடப்பட்டுட்டு, पूरा दुनिया में कलिसिया का दरवाजा बंद हो गया। ஏன் அடப்பட்டது? क्यों बंद हो गया? ஏன் யோசுவா இருந்தத கொரோனா ஜெயிச்சிருக்கலாமே? அங்க यहोशू रहेगा तो कोरोना को जीत सकते थे। அவர் சபைக்குள்ள இல்ல, वो कलिसिया के अंदर नहीं அவர் है, சபைக்கு வெளியில இருந்து தட்டிட்டு वो இருக்கிறார்। कलिसिया के बाहर से कटकटा रहा है। எல்லாரையும் கூப்பிடுற, வெளியே வாங்க, सबको बुला रहे, बाहर आओ। சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், वो कलिसिया के बंधन में मत रहिए। அவங்க உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருவாங்க, वो लोग आपको एक बंधन में रखेंगे। நீங்க வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ள आप வரணும், लोग वचन के बंधन में रहना है, நீங்க மனிதனுடைய கட்டுக்குள்ள போக கூடாது, मनुष्य के बंधन में नहीं जाना है। நீங்க வார்த்தையின் கட்டுக்குள்ள आप வந்துட்டீங்கன்னா लोग वचन के बंधन में रहेंगे तो நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க। आप लोग हिलेंगे नहीं। எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, कितना भी समस्या आएगा तो, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, कितना भी
कष्ट आएगा तो நீங்க அசைக்கப்பட आप மாட்டீங்க. हिलेंगे नहीं कभी। ஏன் தெரியுமா? क्यों? நீங்க வார்த்தையோடு क्योंकि இணைஞ்சிருக்கிறீங்க. वचन से मिला हुआ ஏன்னா है, வார்த்தையில தான் கர்த்தர் இருக்கிறாரு. वचन में ही प्रभु है। ஹalleluya. हालेलुया। சபை விட்டு அவர் வெளியே வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. कलीसिया से बाहर आकर बहुत समय हो गया। உன்னத பாட்டுல श्रेष्ठ गीत, அங்க கர்த்தர் வாசல் படியிலிருந்து தட்டுறாராம். उधर वो बाहर से दरवाजा से कटकटा रहा है। ஆனா மணவாட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கா? वो दुल्हन क्या कर रहा है? மணவாட்டி தூங்கிட்டு இருக்கறாளாம். वो दुल्हन सो रहा है। மணவாட்டி தூங்கிட்டு இருக்கறா. दुल्हन सो रहा है। ரொம்ப நேரம் கழிச்சு बहुत दिन के समय के बाद மணவாட்டி வெளியே வந்து பாக்குறா. वो दुल्हन बाहर आकर देखता है, மணவாளன் காணோம். वो दूल्हा नहीं है। உடனே இவ தேடி பாக்குறா. वो ढूंढ कर देखता है, ஒவ்வொருத்தரையும் கேக்குறா. हर एक को पूछता है, என் நேசரை பாத்தீங்களா? मेरे प्रिय को देखा है क्या? என் நேசரை பாத்தீங்களா? मेरे प्रिय को देखा है क्या? இந்த பக்கம் வந்தாரா? इधर आया क्या? அந்த நிலைமை நமக்கு ஆயிரக்கூடாது. वो स्थिति हमको नहीं होना है। என்னைக்கு கதவு தட்டுறாரோ जिस समय प्रभु खटखटा रहा है, அன்னைக்கே நம்மளுடைய இருதயத்தை திறந்துறணும். उसी समय पे अपना हृदय को खोलना है। வார்த்தைக்காக நம்மளுடைய இருதயத்தை திறந்துறணும். वचन के लिए अपना हृदय को खोलना है। கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் விரும்புறாரு. प्रभु ऐसे कार्य को इसके लिए रुका है। ஹalleluya. हालेलुया। நம்ம சாதாரணமான ஜனங்கள் இல்ல. हम लोग साधारण मनुष्य नहीं है, சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. कलीसिया के बंधन में नहीं है। நம்ம சபை விட்டு வெளியே இருக்கிறோம். हम लोग कलीसिया से बाहर है। கர்த்தர் வெளியே தான் கூப்பிடுறாரு. प्रभु बाहर बुलाता है, உள்ள கூப்பிடல. अंदर नहीं बुलाता அவர் है, வெளியே கூப்பிடுறாரு. वो बाहर बुलाता है। அவர் பாருங்க ஜக்கரியா 2ஆம் அதிகாரம் जकरिया का 2 अध्याय, அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वां वचन पढ़िए। பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम बताता है, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே बाबिलोन वाली जाति के संग रहने वाली, நீ உன்னை விடுவித்துக்கொள். उससे तुम बचकर रहो। கர்த்தர் உன்னை விடுவிக்க சொல்றாரு. प्रभु तुमको बचकर रहने के लिए बोलता है, வெளியே வர சொல்றாரு. निकलने के लिए बोलते हैं, வெளியே கூப்பிடுறாரு அவர் நம்மள. बाहर निकलने के लिए बोलते हैं। இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? हम लोग किधर है? நம்ம வெளியே வரணும். हम लोग बाहर आना है। கர்த்தர் அங்க உள்ள கூப்பிடல. प्रभु अंदर नहीं बुलाता है, சபைக்குள்ள இல்ல. कलीसिया के अंदर नहीं है, வார்த்தைக்குள்ள வரணும். वचन के अंदर आना है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா मैं என்னன்னு जो தெரியல. पास्टर जो बोल रहे हैं आप समझ में आ रहे हैं? நாம வார்த்தைக்குள்ள हम இருக்கணும். लोग वचन के अंदर आना है, வார்த்தையின் கட்டுல இருக்கணும். वचन के बंधन में रहना है, வேற எந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க और கூடாது. कोई मनुष्य के बंधन में नहीं रहना இன்னைக்கு चाहिए। நானே ஒரு காரியத்தை சொல்றேன் அப்படின்னா मैं पास्टर एक शब्द को बोल रहा है तो அது பைபிள்ல இருந்தா தான் ஏற்றுக்கொள்ள முடியும். वो कलाम में रहेगा तो ही आप स्वीकार करना है। பைபிள் இல்லாம நான் சும்மா சொல்றேன் அப்படின்னா अब कलाम में जो नहीं है ऐसे ही कुछ बोल रहे तो அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. आप उसको स्वीकार नहीं करना चाहिए। हालेलुया। हालेलुया। திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. दोबारा वचन को पढ़िए। ஜக்கரியா 3ஆம் அதிகாரம் जकरिया 3 अध्याय, அதுல 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 3-4 पढ़ेंगे। யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய बंधुओं को எல்லாரையும் கூட்டி வரணுமா? सबको इकट्ठा कर कर लेके आना है। யாரெல்லாம் கூட்டி வரணும்? किसको लेके आना है? உங்க சகோதர சகோதரிகளை கூட்டி வரணுமா? अपने भाई बंधुओं को। எது கீழே கூட்டி வரணும்? किसके नीचे लेके आना है? சிலுவை கீழே கூட்டுவாங்க. क्रूस के नीचे लेके आना है। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன செய்வீங்க? கூட்டி வரதுக்கு என்ன செய்வீங்க? उसको लेके आने के लिए क्या करेंगे? வீட்ல மீட்டிங்க போடுங்க. उनके घर में मीटिंग रखिए। உங்க வீட்ல மீட்டிங் हमारा मीटिंग में घर रखिए, अपना मीटिंग में अपना घर पे मीटिंग रखिए। வீட்ல மீட்டிங் வச்சு अपना घर में मीटिंग रखिए ஜனங்களை கூப்பிடுங்க. और लोगों को बुलाइए, ஜனங்களுக்கு செய்தியை கொடுங்க. लोगों को संदेश बताइए। கொடுத்துட்டு டாடா பாய் பாய் சொல்லாதீங்க. उनको बाद में टाटा बाय नहीं मत बोलिए। அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. उनको अच्छा खाना खिलाइए। உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு துடிக்கணும் அவங்க. वो लोग आपके घर में आने के लिए ऐसे तड़पना है। சாப்பாடு இப்படி இங்க வந்தாச்சுன்னா இந்த நல்ல சாப்பாடு கிடைக்கும். उनके आप बोलेंगे इनके घर में आएगा तो इतना अच्छा खाना मिलता है। நீங்க சாப்பாடு போட்டு आप खाना देकर ஆவிக்குரிய சாப்பாடும் கொடுங்க. आत्मिक खाना भी दीजिए। ஒரு தடவை என்கவுண்டரிங் ஆயிட்டுனா, एक बार एनकाउंटर हो गया तो ஒரு தடவை சிலுவையோட இணைஞ்சிட்டாங்க, एक बार क्रूज से मिल गया। हालेलुया। நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்களோ, कितना मेहनत किया, எவ்வளவு நீங்க அமௌண்ட் செலவழிச்சீங்களோ, कितना पैसा आप खर्चा किया, அவங்க மேல செலவழிச்சிருப்பீங்க।
उनके ऊपर आप खर्चा किया அதனுடைய होगा, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். उसका आशीष प्रभु आपको दिया होगा, हालेलुया। देगा। हालेलुया। கர்த்தர் அப்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். प्रभु ऐसे हमको आशीष करेंगे। நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. अपना प्रभु से नामुमकिन ऐसा कुछ चीज ही नहीं है। அடுத்தது நம்ம பார்த்தோம்னா दूसरा देखेंगे, இது வந்து வைன் ட்ரீ. ये वाइन ट्री, இந்த வைன் ட்ரீக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க? ये दाखलता का वृक्ष को इब्रानी में क्या बताता है? இத கெஃபன் அப்படினு சொல்வாங்க. उसको गेफेन करके बोलते हैं। இந்த கெஃபன்ல एक गेफेन में இந்த ரெண்டு எழுத்த மாத்திரம் எடுத்தீங்கன்னா ये दो अक्षर को खाली लेंगे तो இத गाफ அப்படினு சொல்வாங்க. उसको गाफ करके बोलता है। இந்த गाफுக்கு அர்த்தம் என்னன்னா, गाफ का अर्थ क्या है? அது ரெக்கை அப்படினு சொல்லி அர்த்தம். उसका अर्थ है पंख। அது ரெக்கை. पंख யாருடைய ரெக்கை? किसका पंख है? हालेलुया। கழுனுடைய செட்டை. वो ईगल का पंख है, அந்த उकाब का செட்டை पंख है। அந்த செட்டை கீழே वो उकाब के पंख के नीचे நீங்க இந்த நூனை கூட்டி வரணும். इसके नीचे नून को लेके आना है। இந்த நூன் அப்படினா என்னது? ये नून क्या है? நூன் அப்படினா விதை. नून का अर्थ है बीज। தேவனுடைய பிள்ளைகளை, प्रभु का बच्चों लोगों को நீங்க ஜனங்களை எங்க கொண்டு வரணும்? किधर लेके आना है? நீங்க அவருடைய சிறகு கீழே கொண்டு வரணும். उनके पंखों के नीचे लेके आना है। அவருடைய சிறகு கீழே கொண்டு வரணும். उनके पंखों के नीचे लेके आना है। ஜனங்களை ரெண்டு இடத்துக்கு கூட்டி போணும். நீங்க लोगों को दो जगह पे लेके जाना है। ஒரு சிலுவை அருகே கூட்டி போணும். एक क्रूज के नजदीक क्रूज के लेके जाना है। அடுத்தது அவருடைய செட்டையின் கீழே கொண்டு போணும். दूसरा उनके पंखों के नीचे लेके जाना है। செட்டை கீழே போறது எதுக்கு? पंखों के नीचे जाना किसके लिए? அங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். उधर उनके लिए प्रोटेक्शन मिलेगा। அங்க கர்த்தர் பாதுகாக்கிறார். प्रभु उनको संभालता है। அதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொன்னார், इजराइल प्रभु इजरायली लोगों को देखकर बोला, எருசலேமே எருசலேமே, हे यरूशलेम यरूशलेम, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்கிறது போல, जैसे जो मुर्गी अपना बच्चा लोगों को संभालने के जैसे நான் உங்களை எத்தனையோ முறை முயற்சி பண்ணேன், मैं कितना बार प्रयास किया, ஆனா நீங்களோ என்ன விட்டு போயிட்டீங்க அப்படி मगर சொல்றாரு. आप लोग मुझको छोड़ कर गए। நம்ம ஜனங்களை எங்க கொண்டு போகணும்? हम लोगों को किधर लेके जाना இந்த है? ரெக்கைக்குள்ள கொண்டு போகணும். ये पंखों के नीचे लेके जाना இன்னைக்கு है। யாராவது ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா कोई एक कष्ट में रहेंगे तो அவங்களை நீங்க எங்க போய் சேர்க்கணும்? उनको किधर लेके जाना है? அவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள கொண்டு प्रभु के போயிருங்க. पंखों के नीचे लेके जाना है। அவருடைய அந்த கழுகின் செட்டைக்குள்ள கொண்டு उनके போயிருங்க. पंखों के मुकाब के पंखों के नीचे लेके आना है। எந்த அசுத்தாவி அவங்கள தொட முடியாது. हालेलुया। कोई अशुद्ध आत्मा उनको छुएगा नहीं। நம்ம ஜனங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. हम लोगों को लेके जाने के लिए एक जगह है। அவருடைய சிலுவைக்கு அடியில கொண்டு போங்க. क्रूस के नीचे लेके जाना है। அவருடைய சிறகுக்கு கீழே கொண்டு उनके போங்க. पंखों के नीचे लेके जाना है। இந்த சிறகுன்னு சொன்னா ये पंख का अर्थ है। இதுல நீங்க சங்கீதம் 91 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா Psalms 91 पढ़ेंगे, वचन संहिता அது 91, ஃபுல்லா இந்த ரெக்கை பற்றி தான் சொல்லியிருக்காரு. वो पूरा वो पंखों के बारे में लिखा हुआ है। பாருங்க 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. वो तीसरा और चौथा वचन पढ़िए उसमें। वह तो तुझे बहेलिये के जाल से और महामारी से बचाएगा, वह तुझे अपने पंखों के आड़ में ले लेगा और तू उसके पैरों के नीचे शरण पाएगा, उसकी सच्चाई तेरे लिए ढाल और झिलम ठहरेगी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम बताता है அவருடைய குவாய், उसके पंखों के नीचे तुम शरण पाएगा। இந்த அவருடைய ரெக்கைக்கு கீழே उसके पंखों के नीचे நமக்கு அங்கதான் அடைக்கலம் இருக்குது. उधर ही हमारा शरण स्थान है। ஒரு கழுகு அப்படி பறந்துச்சுன்னு வைங்களேன், एक उकाब ऐसे बाहर जा रहा है, सोचो அப்படி சுத்திட்டு இருந்துச்சுன்னா, ऐसे उकाब इधर उधर ऐसे घूम रहा है तो ஒரு கோழிக்கு மேல சுத்திட்டு இருக்குன்னா, கோழிக்கு மேல சுத்திட்டு एक मुर्गी के ऊपर ऐसे वो घूम रहा है तो இது ஒரு சத்தம் கொடுக்கும், एक आवाज देता है, உடனே கோழி குஞ்செல்லாம் ஓடி வந்துரும். ओ मुर्गी का बच्चा लोग सब लेके आता है, எல்லாம் அந்த செட்டை கீழ வந்து உட்கார்ந்துக்கிடும். सब मुर्गी के पंखों के नीचे सब उसका बच्चा लोग आ जाता है। இது முதல்ல குஞ்சுகளை பாக்கும், ये पहले उसका बच्चों लोगों को देखता है। எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்தாச்சா, सब लोग शरण स्थान में आ गया क्या? பிறகு அதனுடைய ரெக்கெல்லாம் அப்படி செலுத்திக்கிட்டு இருக்கும். उसका विंग पंखों को स्प्रेड करके रखता है, அதனுடைய ரோமங்கள்லாம் அப்படி சிலிர்க்கும். उसका जो फेदर्स ऐसे ये होता है, அது அப்படியே மேல பாக்கும். वो ऐसे ऊपर देखेगा, அந்த கழுகுக்கு வந்து என் பிள்ளைகளை அட்டாக் பண்ணிர கூடாது, वो उकाब मेरे बच्चों लोगों को टच नहीं नेलाना नहीं चाहिए। அதை விட மேலான ப்ரொடெக்ஷன் நம்ம யெகோஷுவா கொடுக்கிறார். उससे ऊपर प्रोटेक्शन हमारा यहोशुआ देता है हमें। हालेलुया, हालेलुया। அதுல நீங்க கீழ வாசித்தீங்கன்னா, उसके नीचे पढ़ेंगे तो வாதை உன் கூடாரத்தை அணுகாது, विपत्ति तुझ पर न पड़ेगी, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, कोई भी हानि तुमको नहीं आएगा। பாருங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். प्रभु ऐसे प्रोटेक्शन को
को दे रहे हैं। உங்க கண்ணு முன்னால आपके आंखों के सामने உங்க சகோதர சகோதரிகள் आपके बच्चों लोग, भाई भाई बंधुओं, அவங்க கஷ்டப்பட்டு இருக்கத பார்த்தா वो लोग कष्ट में रहने के समय நீங்க என்ன செய்யணும்? आप लोग क्या करना है? அவங்க அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு वो लोगों को பாதையை காமிக்கணும். प्रोटेक्शन के अंदर लेके आने के लिए रास्ता दिखाना है। அவங்களுக்கு பாதையை காமிங்க. उनको रास्ता दिखाना है। அப்படி காமிக்கலன்னா ऐसे रास्ता नहीं दिखाएंगे तो இன்னும் கர்த்தருடைய அருமையை நம்ம ருசிக்கலன்னு சொல்லி अभी அர்த்தம். तक प्रभु का प्रेम को हम चक्कर नहीं देखा है। ஜனங்களை கர்த்தருடைய செட்டைக்குள்ள கொண்டு வாங்க. प्रभु लोगों को प्रभु के पंखों के नीचे लेके आना है। சிலுவை அடியில கொண்டு வாங்க. क्रूस के नीचे लेके आना है। அவங்களுடைய சாபம் எல்லா வியாதியெல்லாம் நீங்கி போயிடும். उनका शाप और बीमारी सब निकल जाएगा। ஏன்னா அவர் நம்முடைய தழும்புகள் அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். उनके गोड़े खाने से हम चंगा हुआ। இங்க நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. इधर हमको प्रोटेक्शन मिलता है। இந்த இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்கு. ये जगह पे हमको पाप का क्षमा मिलता है। எல்லா சாபத்தையும் கர்த்தர் நீக்கிறார். सारे शाप को निकालता है। எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். सारे बीमारी से चंगाई देता है। நம்ம சகோதர சகோதரிகள் அங்க வரணும். अपने भाई बंधुओं उधर आना है। அப்ப நம்ம என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? வீட்ல நல்ல ட்ரீட் வைங்க. घर में अच्छा ट्रीट रखिए। எல்லாரையும் கூப்பிடுங்க. सबको बुलाइए। அப்படி கூப்பிட்டுட்டு மீட்டிங் இருக்குன்னு சொல்லாதீங்க. मीटिंग है करके मत बोलिए। நான் சில நேரம் இப்படி தான் பண்ணுவேன். पास्टर ऐसे ही करता है। அங்க ஊர் சைடுல பாத்தீங்கன்னா गांव का साइड में जाएंगे तो சில இடங்கள்ல ஆட்களே வர மாட்டாங்க. कोई लोग ही नहीं आता है। ஒரு மணி நேரம் அன்பின் விருந்து இருக்கு பிரதர்னு சொல்லிடுவேன். मैं पास्टर बोलते थे 1 घंटा के लिए प्रीति भोजन। அன்பு விருந்து இருக்குன்னு சொன்னா அன்பு விருந்து சாப்பிட வந்துருவாங்க எல்லாரும். वो प्रीति भोजन रहेगा तो सब लोग खाने के लिए आ जाएंगे। அந்த அன்பு விருந்துல நம்ம கர்த்தரை பத்தி சொல்லியாச்சுனா वो प्रीति भोजन में प्रभु के बारे में बता देंगे ना। அதிகமா சொல்ல மாட்டேன். ज्यादा नहीं बोलता हूँ। ஒரே ஒரு டீகோடிங். एक ही डिकोडिंग बोलता हूँ। அந்த டீகோடிங்ல அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. एक डिकोडिंग को लोग पकड़ गया तो हालेलुया। அதுக்கு பிறகு நம்ம சாப்பாடு போட்டு கூப்பிட வேண்டியது இல்ல. उसके बाद हम खाना देकर बुलाने का जरूरत नहीं है। சும்மா கூப்பிட்டாலே வந்துருவாங்க. वो लोग ऐसे ही बुलाएंगे तो आएंगे। हालेलुया हालेलुया। சோ நம்ம என்ன செய்யணுமா? हम क्या करना है? நம்மளுடைய சகோதர சகோதரிகளை अपना भाई बंधुओं को அத்தி மரத்துக்கு கீழ கூப்பிடணும். अंजीर का वृक्ष के नीचे लेके आना है। இந்த வைன் ட்ரீக்கு கீழ கூப்பிடணும். दाखलता के वृक्ष के नीचे लेके आना है। அத்தி மரம்னா என்னது? अंजीर का वृक्ष क्या है? அது டீனா. उसका टीना है हिंदुस्तानी में। டீனால என்ன டீகோடிங் இருக்குது? टीना में क्या डिकोडिंग है? நம்ம ஜனங்கள் யாரை என்கவுண்டரிங் பண்ணணும்? लोग किसको एनकाउंटर या मिलाना है? யாரை சந்திக்கணும்? किसको मिलना है? கிராஸ் சந்திக்கணும். क्रूस को मिलना है। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை சந்திக்கணும். क्रूस में मारा हुआ यहोशुआ को मिलना है। அடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? उसके बाद किधर लेके जाना है? செட்டை கீழ கொண்டு போகணும். पंखों के नीचे लेके जाना है। ஜனங்கள் அங்க வந்துட்டாங்கன்னா लोगों उधर आ गया तो அங்க தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. उधर ही उनका प्रोटेक्शन है। இன்னைக்கு நம்ம ஜனங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? आज हम लोगों को क्या कर रहे हैं? लोगों को நம்ம ஜனங்களை எப்படி வழி நடத்திட்டு हम இருக்கோம்? लोगों को कैसे चला रहा है? நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? हम क्या सोच रहे हैं? हम भी अच्छा रहेंगे बस हो गया क्या? போதுமா? बस हो गया क्या हम अच्छा रहेंगे तो? வீட்ல போய் ஒரு லிஸ்ட் போடுங்க. घर में जाकर एक लिस्ट डालिए। என்ன லிஸ்ட்? மூணு லிஸ்ட் போடுறீங்க. 3 लिस्ट डालिए। ஒரு லிஸ்ட் வந்து एक लिस्ट ரிலேட்டிவ்ஸ், रिलेटिव्स, சொந்தக்காரங்க. आपका रिश्तेदार। ஒரு பேப்பர் ஃபுல்லா சொந்தக்காரங்க பேரை எழுதுங்க. आपके रिश्तेदारों का नाम लिखिए। ரெண்டாவது பேஜ்ல दूसरा पेज में உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார் பேர்லாம் எழுதுங்க. आपका फ्रेंड्स लोगों के नाम लिखिए। மூணாவது பேஜ்ல तीसरा पेज में உங்களுக்கு அறிமுகமான ஜனங்களை எழுதுங்க. आपको जान पहचान हुआ लोगों को नाम लिखिए। இந்த மூணு கேட்டகரி எழுதிருங்க. ये 3 कैटेगरी में लिखिए। எப்பவும் कांटेक्टல இருங்க. हर एक समय कांटेक्ट में रहिए। அவங்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். उनको कैसे भी प्रभु के अंदर लेके आना है। உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கர்த்தருக்குள்ள வரணும். आपके रिलेटिव सब लोग प्रभु के अंदर आना है। அப்ப என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? மீட்டிங் போடுங்க. मीटिंग डालिए। ஏதா பாஸ்டர் கூப்பிடுங்க. कोई पास्टर को बुलाइए। அவங்க செய்தி கொடுக்கட்டும். वो लोग संदेश देने दीजिए। எப்படியாவது தொடப்பட்டுட்டாங்கன்னா कैसे भी वो लोग छू लेंगे तो கர்த்தருடைய பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? परलोक राज्य में बहुत आनंद होगा। உங்களுக்கு குறித்து ஒரு சந்தோஷம். आपके बारे में प्रभु का बहुत आनंद होगा। हालेलुया हालेलुया। அது பைபிள்ல இதுல இந்த பிரிட்டிஷ்காரங்க வரும்போது जो ब्रिटिशर्स लोग आने के समय சோப் சூப் சால்வேஷன் சொல்வாங்க. वो लोग सोप सूप सैल्वेशन करके बोलते थे। முதல்ல ஜனங்களுக்கு நல்ல உடையை கொடுத்தாங்க. पहले अच्छा ड्रेस देते थे। அப்புறம் நல்ல ஆகாரத்தை கொடுத்தாங்க. उसके बाद उनको खाना देते थे। அதுக்கு பிறகு சால்வேஷனை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. उसके बाद सैल्वेशन के बारे में बताते थे। நம்ம என்ன செய்றோம்? हम लोग क्या करते हैं? உடையாது என்னதாவது हम लोग क्या ड्रेस உடையும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ड्रेस या क्या खाना कुछ नहीं है।
சாப்பாடு கொடுத்து அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துனாங்க. खाना देकर उनको रक्षा में लेके आया। ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறதுக்கே யோசிக்கிறோம். आज हम खाना देने के लिए सोचते हैं। இல்ல யோசிக்காதீங்க. आप सोचो मत, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। உங்களுக்காக வானத்தின் பலகங்களை திறப்பார். आपके लिए आकाश के भंडार को खोलेगा। ஒரு திருச்சியில ஒரு சகோதரி இருக்காங்க. திருச்சி में एक बहन है। அவங்க அவங்க கையில காசு இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதெல்லாம் காசு கிடையாது. वो जो पहले समय करने के टाइम उनके पास पैसा नहीं था। அவங்க ஒரு ஆளுக்காவது டெய்லி நான் சாப்பாடு கொடுக்கணும். वो क्या सोचा था, कम से कम एक जन को मैं खाना खिलाना है। கொடுக்க ஆரம்பிச்சாங்க. वो ऐसा खाना देने के लिए स्टार्ट किया। அந்த ஒரு சர்ச் ஒரு நபர் एक जन 10 பேர் ஆனாங்க. वो 10 हो गया। அப்படி ஆயி ऐसे होकर होकर இன்னைக்கு आज ஒரு மாசத்துல 500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. हालेलुया, एक महीना में 500 लोगों को खाना देता है। ஒரு ஆளுக்கு சாப்பாடு விலை எவ்வளவு? एक जन का खाना कितना रहेगा? 50 ரூபாண்டே வைங்களேன். 50 रुपए सोचो। 50 ரூபா ஆகும் வைங்களேன். 50 रुपए सोचो। 500 பேருக்கு 50 लोगों को 500 लोगों को कितना होगा? 2500 பேர். 2500 25,000 25,000 ஒவ்வொரு மாசமும் சாப்பாடு போடுறாங்க. एक एक महीना खाना देते हैं। நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்காங்க. बहुत लोगों को रक्षा में लेके आया। சாப்பாடு போட்டு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்காங்க. गाना देकर रक्षा में लेके आया। நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? हम लोग क्या कर रहे हैं? நான் எனக்கே பத்த மாட்டேங்குது. हम लोगों को ही बस नहीं हो रहा है। அப்படி நம்ம பின்னால இழுத்தோம்னா हम लोग पीछे खींच रहे हैं तो அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? प्रभु क्या करेगा? இருக்கிறதையும் பிடிங்கிருவாரு. जो है वो भी खींच लेगा। இல்ல அப்படி இல்ல. ऐसा नहीं है। நம்ம இருக்கிறத விதைச்சோம்னா हम जो हमारे पास है उसको बोएंगे तो மத்தவங்க ரட்சிப்புக்காக நம்ம விதைச்சோம்னா हम जो दूसरों को रक्षा के लिए हम कुछ बोएंगे तो அப்போ கர்த்தர் இன்னும் நமக்கு கொடுப்பாரு. प्रभु और हमको देगा। நான் இத அனுபவிச்சிருக்கிறேன். पास्टर इसको अनुभव किया है। நீங்களும் செஞ்சு பாருங்க. आप भी इसको करके देखिए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதத்தை प्रभु கொடுப்பார். जरूर आशीष लेके आएगा। சோ நம்ம ஜனங்களை எது கீழ கொண்டு வரணும்? हम लोग लोगों को किसके नीचे लेके आना है? அத்தி மரத்து கீழ கொண்டு வரணும். अंजीर के झाड़ के नीचे, சிலுவையோட என்கவுண்டரிங் பண்ணணும். क्रूस को साथ मिलाने के लिए அல்லட்டி வைன் ட்ரீ கீழ கொண்டு हम வரணும். लोग वाइन ट्री के नीचे लेके आना है। அதாவது அவருடைய சிறகு கீழ கொண்டு வரணும். उसके पंखों के नीचे लेके आना है। அங்க தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. उधर ही उनका प्रोटेक्शन है। வேற எங்கேயும் ப்ரொடெக்ஷன் और கிடையாது. किधर प्रोटेक्शन नहीं है। நீங்க எவ்வளவு பாதுகாத்து வச்சாலும் आप जितना भी संभालते रखेंगे। நீங்க ஒரு தக்காளி பழத்தை பாதுகாத்து வச்சிடுங்கன்னு अब एक சொல்றீங்க. टोमेटो जो फ्रूट है, टोमेटो को जो बराबर संभाल के रखता है, सोचो। நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். एक प्रोजेक्ट दे रहे हैं पास्टर। ஒரு 10 தக்காளி பழம் கொடுக்குறேன். एक 10 टोमेटो आपको दे रहा है। இந்த 10 தக்காளி பழத்தை ये 10 टोमेटो को ஒரு மாசம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடுங்க. एक महीना आप संभाल कर रखिए। நான் ஒரு மாசம் கழிச்சு வந்து வாங்கிடுறேன்னு मैं சொல்றேன். एक महीना के बाद आकर ले रहे तो நீங்க என்ன செய்வீங்க? आप लोग क्या करेंगे? ஃப்ரிட்ஜ்லயா? ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவு நாள் இருக்கும்? फ्रिज के अंदर कितना दिन रहेगा? फ्रिज में என்ன செய்வீங்க? आप क्या करेंगे? இப்போ சிஸ்டர் யோசிக்கிறாங்க, நம்ம இருந்தா இந்த டமாட்டர் அன்னைக்கே வித்திருப்போம். कोई सोच रहा है कि हमारे पास है तो टमाटर को बेच देते हैं हम लोग। ஆமா வித்திருப்போம். हम लोग बेच देते हैं और दूसरा ஏன்னா ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு பாதுகாக்க முடியாது. एक महीना तक हम संभाल नहीं सकते हैं। அதை வித்து இன்னும் தக்காளி பழம் வாங்குவோம். हम उसको बेचकर दूसरा टोमेटो लेंगे, அது தக்காளி விப்போம். उसको बेचेंगे। ஒரு மாசம் கழிச்சு என்னுடைய 10 தக்காளி பழத்தை நீங்க கொடுத்துருவீங்க. 1 महीना के बाद वो 10 टोमेटो को वापस दे देंगे। நான் என்ன சொல்ல வரேன்னா, पास्टर क्या बोलने चाहते हैं? உங்களுக்குள்ளத உங்ககிட்டே வைக்கணும்னு நினைக்காதீங்க. आपके अंदर जो है आपके अंदर ही छुपा कर मत रखिए। நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிங்க. उसको दूसरे लोगों को दे दीजिए। அவங்க ரட்சிப்பின் பாதையில் வளர்றதுக்காக ஷேர் பண்ணுங்க. वो लोग रक्षा के रास्ता में आने के लिए शेयर करिए। கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் மிகவும் ஆசீர்வதிப்பார். लो प्रभु आपको और परिवार को आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவன் பெரியவர். हमारा खुदा बड़ा है। சோ இன்னைக்கு நம்ம ஒரு the third chapterல கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கிறோம். तीसरा चैप्टर में कुछ तो देखा है।